இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறது தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய அடுத்த பகுதி. அடுத்த பகுதியில இன்றைய நாம் பார்க்க போறது தகவல் அறியும் உரிமைகளினுடைய முக்கியத்துவம், அதை எப்படி நாம் ஆளுகை அப்படின்னு சொன்னா கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மக்கள் நடைபெறக்கூடிய ஒரு நாட்டுல மக்களுக்கு என்ன மாதிரியான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, அவங்க ஆளுகையில தங்களினுடைய பங்களிப்பை எப்படி கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தான் முதல் பகுதியில பார்க்க போறோம். இரண்டாம் பகுதியில இப்போ இப்போ உள்ள சூழ்நிலையில மக்கள் மத்தியில தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்களை, நமக்கு தேவைப்படுற விஷயங்களை அரசாங்கத்திடம் இருந்தோ பிற நிறுவனங்களிடம் இருந்தோ அல்லது சில தனி நபர்களிடம் இருந்தோ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வோரினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அது மாதிரியான சில வித்தியாசமான வழக்குகளில் உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம் எப்படி தீர்வு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இரண்டாவது பகுதியாக நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல் பகுதியில நாம பார்க்க போறது தகவல் அறியும் உரிமை சட்டமானது ஆளுமையில் தன்னுடைய பங்களிப்பை எவ்வாறு வழங்குறது அப்படின்னு பார்க்கிறோம். உலகம் முழுவதுமே நாம ஜனநாயக அடிப்படையிலான ஆட்சி அமைப்பிற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லணும். அப்படி ஜனநாயக முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகளை மையமாக வைத்து இயங்கக்கூடிய அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம். சரியான முறையில் நியாயமாக நடத்தப்பட்ட தேர்தலின் மூலமாக ஆட்சியை கைப்பற்றக்கூடிய நிர்வாகத்தினர், ஆட்சியாளர்கள் நிர்வகிக்கும் போது தகவல் அறியும் உரிமை என்பது அங்கு இருக்கக்கூடிய அந்த நாட்டின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு ஒரு நல்ல நிர்வாகத்தை உறுதி செய்வதற்கான ஒரு முன்னோட்டமான நிகழ்வாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிர்வாகத்தினர் சரியா செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களும் சரியான வகையில பயன்படுவாங்க. இன்னொன்னு, நம்ம மக்களாட்சி முறை அப்படின்னு சொல்லும் போது மக்களாட்சியினுடைய முக்கியமான பண்பு என்ன நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அதனுடைய வெளிப்படைத்தன்மை. சோ அரசாங்கம் தன்னுடைய நிகழ்வுகளை, தன்னுடைய இயல்புகளை எப்படியெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய வெளிப்படைத்தன்மையான ஆட்சி அமைப்பின் மூலமாக மக்களுக்கு அது நெறிப்படுத்த முடியும். இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்துல ஆளுமை சீர்திருத்தம் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இல்ல என்ன பண்ணியிருக்காங்க? தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது இப்போ உலக அளவுல பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். இதுல ஒரு அரசியல் அமைப்பு இயற்றுவதற்கான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான வழிமுறைகளையும் இது சொல்றாங்க. குறிப்பா தகவல் அறியும் உரிமைக்கு உத்தரவாதம் வழங்குறாங்க. நாம கேட்கக்கூடிய தகவல்கள் அது ஆட்சி அமைப்பிற்கோ அல்லது அரசியலமைப்பு விதிகளுக்கு முரண்படாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம கேட்கக்கூடிய தகவல்கள் கட்டாயமாக நமக்கு கிடைக்கப்படும். அதே சமயத்துல யுனைடெட் கிங்டம் மாதிரியான, இங்கிலாந்து மாதிரியான பழமை வாய்ந்த நாடுகளிலேயும் அங்க இருக்கக்கூடிய குடிமக்களுக்கும் தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. 1976 அமெரிக்கால இயற்றப்பட்டதுல இருந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது ஏராளமான நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இதன் மூலமாக குடிமக்கள் தகவல்களை தடையற்ற பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதற்கு பல்வேறு அமைப்புகள் அரசாங்கத்தோட சட்டத்திற்கு கீழே உட்பட்டு செயல்படுறாங்க. அதுல சிவில் சமூகமா இருக்கட்டும், இல்ல பல பிரிவு மக்களாக இருக்கட்டும், அவங்களுடைய பங்களிப்பின் மூலமாக இன்றைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது மக்களிடையே ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு சட்டமாக கருதப்படுது. அதைவிட அவர்கள் அதிகமாக அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக திகழ்து. மக்கள் அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்களுடைய அதிகாரத்துவம் சொன்னோம்னா ஆட்சி செய்பவர்கள், நிர்வகிக்கக்கூடியவர்கள், இதுல ஈடுபடுறதுக்கு
தகவல் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள், அதன் மூலம் பெறப்படும் தெளிவு, அதை நம்ம அறிவுன்னு சொல்றோம். இது எல்லாமே சமூக அமைப்புல ஒரு மாற்றத்திற்கான ஒரு முக்கிய கருவியாக கருதப்படுது. இதற்கு முந்தைய முந்தைய வகுப்புல நாம சொல்லியிருக்கோம். மக்களுக்கு எந்த அளவுக்கு நிர்வாகத்தை பற்றியும், ஆட்சியாளர்களை பற்றியும், ஆட்சி அமைப்பை பற்றியும் தெளிவான ஒரு புரிதல் இருக்கோ, அப்போதான் அந்த நிர்வாகம் திறம்பட செயல்படுது, அந்த நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு முக்கியமான கருவியாக செயல்படக்கூடியதுதான் இப்போ இருக்கக்கூடிய தகவல் அறியும் உரிமை சட்டம். இதுல நிர்வாகத்துல இருந்தும் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம், பொதுமக்களிடமிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம், ஒரு தனி நபரிடம் இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம், தனி நிறுவனத்திடம் இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இது எல்லாத்தையுமே நம்ம எதுக்காக, என்ன காரணத்துக்காக தகவல்களை பெறுறோம் அப்படின்னா, பொதுமக்களினுடைய அல்லது சமூகத்தினுடைய நலனை பேணுவதுதான் அதனுடைய முக்கிய தன்மையாக கருதப்படுது. தகவல் அறியும் உரிமைனா என்ன? இது நிர்வாகத்தை மேம்படுத்துறதோடு இல்லாம லாபத்திற்காக செயல்படக்கூடிய சில நிறுவனங்களையும், அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் அல்லது தொழில்துறை நிர்வாகத்தில் செயல்படக்கூடிய நிர்வாகிகள், இவங்க எல்லாமே வெளிப்படையாகவும் பொறுப்புணர்வுடனும், வெளிப்படைத்தன்மைனா டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவோம், வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புணர்வுடனும் செயல்படுவதற்கு இது வழிவகை செய்யுது. அதனாலதான் சொல்றாங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம் நல்லாட்சிக்கான இன்றியமையாத படியாக அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நிர்வாகத்திற்கான தகவல்கள், அதனுடைய முக்கியத்துவம் என்ன? நிர்வாகம்னு சொல்லும் போது அது தனியார் நிர்வாகமாக இருக்கலாம் அல்லது பொது நிர்வாகமாக இருக்கலாம். அங்கு பணிபுரியக்கூடிய நிர்வாகிகள்ல இருந்து, பணியாளர்கள்ல இருந்து, அதை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் வரைக்கும் அவங்க அவங்களுக்கான செயல்பாடுகளை எப்படி செய்யறாங்க. தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது நாம் எண்ணங்களை தெளிவுபடுத்தக்கூடிய பேச்சு அல்லது நம்மளுடைய கருத்து சுதந்திரத்திற்கான அடிப்படை உரிமையின் ஒரு பகுதியாக தான் கருதப்படுது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அதற்கான காரணங்கள் நமக்கு இப்ப பின்னாடி வகைப்படுத்தியிருக்காங்க. அது முக்கியமா ஆளுகை சம்பந்தப்படுத்தி நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் பார்க்கும்போது, தகவல் அறியும் உரிமையானது ஆளுகையினுடைய ஒரு முக்கிய பண்பாக கருதப்படுது. சோ ஆட்சியாளர்கள், இதுல இருந்துதான் நம்ம மக்கள் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய பிற துறையினர் எல்லாருமே மக்களினுடைய வளர்ச்சியையும் சமூகத்தினுடைய நல்வாழ்வையும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த காரணிகள்ல முக்கியமான முதல் காரணி நல்ல நிர்வாகத்தை உறுதி செய்வதற்கான ஒரு படி. ஒரு நிர்வாகம் நல்ல நிர்வாகம்னு நம்மளால எப்ப சொல்ல முடியும்? அந்த நிர்வாகம் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யும் போது, அல்லது அவங்களோட பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக அமையும் போது நாம் அது ஒரு நல்ல நிர்வாகம்னு சொல்லலாம். இப்ப பொது நிர்வாகம் படிக்கும் போது, பொது நிர்வாகம் அதனுடைய செயல்பாட்டினுடைய முக்கிய நோக்கமே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மக்களுக்கு சேவை செய்வது. சோ அப்போ மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லும் போது, அரசாங்கம் என்ன பண்றாங்க, ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கப்பட வேண்டும். இதுல அதிகாரிகள் திறமையானவர்களாகவும், குறிப்பா கரப்ஷன் ஃப்ரீ, ஊழலற்றவர்களாகவும் செயல்படணும். அது மட்டும் இல்லாம மக்களோடு இணைந்து அவர்களினுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை வழங்கக்கூடிய விதத்திலும் அவர்களுடைய நிர்வாக அமைப்பு அமையணும். அதுதான் நம்ம ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லலாம். மக்களை மையப்படுத்திய அரசாங்கம்னு சொல்லும் போது மக்களினுடைய தேவைகளுக்கு தான் அவங்க முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம ஒரு அரசினுடைய செயல்பாடுகள்ல வெளிப்படைத்தன்மை, அதோட பொறுப்புணர்வு, இது ரெண்டையும் என்கரேஜ் பண்றது மூலமா, ஊக்குவிப்பதன் மூலமாக தகவல் அறியும் உரிமை என்ன நிலைநாட்டுது அப்படின்னா, ஒரு சிறந்த நல் ஆட்சியை நமக்கு உறுதி செய்து கொடுக்கிறது. இதுல முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா, முடிவெடுப்பது. முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் நிர்வாகிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கு நிர்வாகத்தில் செயல்படுத்த வருது. அப்படி சரியாக எடுக்கப்பட்ட முடிவுகளை
முறையான வழிமுறைகளை பின்பற்றி அதை செயல்படுத்தவும் செய்யணும். முடிவு எடுத்துட்டோம், நம்ம அதை அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பயனில்லாத போயிடும். அப்போ அது சரியான வழிமுறைகளை பின்பற்றி நாம அந்த எடுத்த முடிவுகளை செயல்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 2வது, உலக வங்கி மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளுடன் இணங்குவதற்கான ஒரு கருவி. இப்போ ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும், ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும், அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை எப்படி காப்பாத்திக்கணும்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ இங்க உலக வங்கி மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளுடன் இணைவதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது ஒரு கருவியாக செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? உலக அமைப்புகள்னு, சர்வதேச அமைப்புகள்னு சொல்லும்போது உதாரணமாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு, காமன்வெல்த், ஐரோப்பிய கவுன்சில், இந்த மாதிரி சில அமைப்புகளை வந்து நம்ம உதாரணமாக இங்க சுட்டி காட்டலாம். இந்த சர்வதேச அமைப்புகள் எல்லாத்துக்கும் தகவல் சுதந்திரத்தை மேம்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் அல்லது மாதிரி சட்டங்களை உருவாக்குறாங்க. அப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை தன்மை அல்லது அடிப்படை இயல்பு அப்படின்னு சொல்லும்போது யூனிவர்சலா உலக அளவுல அது ஒருமித்த கருத்தை தான் முன்வைக்குது. இது மட்டும் இல்லாம சர்வதேச சமூகம் அப்படின்னு சொல்லும்போது தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை அரசியலமைப்பிற்குட்பட்ட ஒரு உரிமையாக கருதப்படுது. அப்போ இதை இன்னும் நம்ம டெவலப் பண்ணி அடுத்த நிலைக்கு கொண்டு போகணுமே தவிர அதுல இருந்து பின்வாங்குற சூழல் வந்து ஒரு நாடு வந்து உருவாக்க கூடாதுன்னு சொல்லப்படுது. 3வது நிலை, பங்கேற்பதின் மூலமா, பங்கேற்பதுன்னு சொன்னா பங்களிப்பு, பார்ட்டிசிபேஷன் மூலம் மக்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்துதல். மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம சொல்றோம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஜனநாயக அரசுன்னு சொல்றோம். மக்களை மையப்படுத்தி ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி அமைப்பில் மக்களுக்கு என்று என்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆட்சியாளர்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்கதான் நம்ம கேட்டு நடக்கணும், அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும், என்ன சொன்னாலும் வாங்கிக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஜனநாயகத்தை ஆளுகை செய்யறது அப்படிங்கிறது நிர்வாக செயல்பாட்டுல திறம்பட பங்கேற்று தகவல்களை அறிந்து முடிவுகளை சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு தேவையான தகவல்களை மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கணும் அப்படின்ற. மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி நம்ம ஒரு ஆட்சியாளர் நிர்வாகிக்கு தெரிஞ்சாதான் அவங்களுடைய தேவைகளை நாம எப்படி பூர்த்தி செய்யறது அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் அதை அடைவதற்காக இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டது. இதோட முக்கியமான பங்களிப்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, மக்களுடன் பகிர்ந்து கொள்ளணும். என்ன பகிர்ந்து கொள்ளணும்? நிர்வாகம் அல்லது ஆளுகை என்ன மாதிரியான பண்புகளை, என்ன மாதிரியான இயல்புகளை அல்லது கொள்கைகளை பின்பற்ற போறாங்க, அவங்க அடுத்த நடவடிக்கைகள் என்ன மேற்கொள்ள போறாங்க, முடிவெடுத்திருக்காங்க, என்ன முடிவெடுக்க போறாங்க, அந்த முடிவெடுக்கும் தன்மையில மக்களினுடைய பங்கேற்பும் இடம்பெற்றிருக்கா அப்படிங்கிறதையும் அவங்க உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். 4வது, நிர்வாகத்தின் ஜனநாயகமயமாக்கலை நோக்கிய ஒரு படி. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, மக்களினுடைய பங்களிப்பு நிர்வாக அமைப்புல இல்ல ஆளுகையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அத நிர்வாகத்துல ஜனநாயகமயமாக்குறதுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது ஒரு படிக்கல்லாக கருதப்படுது. சாரி. தகவல்களுக்கான அணுகல் அப்படின்னா என்ன? தகவல்களை பெறுவதற்கான வழிமுறைகள். நிர்வாகத்திடம் இருந்து நான் எப்படி தகவல்களை பெற்றுக்கொள்ள போகிறேன், அது எப்படி நாட்டை ஜனநாயகமயமாக்குவதற்கான அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யுது அப்படிங்கறத தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். இது யாருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காகவோ இல்ல அவங்களுடைய சுய லாபத்திற்காகவோ நிர்வாக அதிகாரத்தை அவங்க தவறாக பயன்படுத்த கூடாது. அப்படி எப்படி அவங்க பயன்படுத்தல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் நிர்வாகத்தினுடைய வெளிப்படை தன்மையின் மூலமாக
தெளிவுபடுத்தப்படுது. சோ வெளிப்படைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறதுனால ஆட்சியாளர்கள், நிர்வாகிகள் யாராலையும் தன்னுடைய சுய லாபத்தை மட்டுமே மையமாக கொண்டு நிர்வாகத்துல செயல்பட முடியாது. ஏன்? ஏன்னா, இங்க மக்களுக்கு கேள்வி கேட்கும் அதிகாரம், வெளிப்படைத்தன்மையின் மூலமாக கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது வழங்கப்படுது. அது மட்டும் கிடையாது. பொதுமக்களுக்கு என்ன இருக்கு? பொறுப்புணர்வும் இருக்கு. உங்களுக்கு நம்ம மக்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வை எடுத்துக்கொள்ளும்போது, நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும், அவங்களுக்கு அது ஒரு 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 விதமான என்கரேஜ்மென்ட் உத்வேகத்தை ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும். இது அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள்ல மட்டும் இல்லாம, இந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது குடிமக்கள் தகவல்களை அறிந்து கொள்ளுவதிலும் இந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது வேண்டும் அப்படின்னு சொல்லி 4வது பாயிண்ட்ல சொல்றாங்க. பொறுப்புணர்வை மேம்படுத்துதல். பொது பொறுப்புணர்வை மேம்படுத்துதல். பொறுப்புணர்வு நம்ம சொல்றோம் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு என்ன பொறுப்பு, எனக்கு என்ன கடமை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. சோ இந்த பொறுப்புணர்வை மேம்படுத்துதல் அப்படின்னா, பொதுவாக விஷயங்களில் பொதுமக்கள் மிக அதிக அளவிலான மக்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வில் பொறுப்புக்கூறல் அப்படிங்கிறது சும்மா ரெக்கார்ட்ஸ் நம்ம எப்பவுமே ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது தகவல்களை சேகரித்து வைக்கிறது, ஆவணப்படுத்துறது அப்படிங்கிறது முக்கியம். அப்ப பொறுப்புணர்வுங்கிற ஓகே நான் இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன், இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை திறந்து காமிக்கிறது மட்டும் பொறுப்புணர்வு கிடையாது. அதற்கு பதிலாக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நன்னடத்தையின் விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மாரல் வேல்யூஸ்க்கு நன்னடத்தை விதிகளுக்கு இணங்க செயல்படும் போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும். மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அப்படி ஒருவர் அவரது குடிமக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு அப்படின்னு தெரியும் போது, அந்த பொறுப்பை உணர்ந்து பொறுப்புணர்வுடன் அவங்க செயல்படுவதற்கு அது வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. சட்டத்தின் ஆட்சி. இது நம்ம நிறைய படிச்சிருக்கோம். சட்டத்தின் ஆட்சியை எப்படி உறுதி செய்யறது? ஆளுகை பிரிவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வெளிப்படைத்தன்மை, கரப்ஷன் ஃப்ரீ, ஊழலற்ற அரசாங்கம், மக்களை மையப்படுத்திய அரசாங்கம், பொறுப்புணர்வுடன் இருக்கணும். இது எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனா சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது, ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், அவங்களுடைய வடிவமைப்பை எப்படி உறுதி செய்றாங்க அப்படின்னா, ஒரு ஆட்சி அல்லது ஆட்சியை செயல்படுத்துவதற்கு தேவையான வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகளை உருவாக்குவதற்கு இந்த சட்டத்தின் ஆட்சி முறை வந்து உதவுது. இப்ப சட்டங்கள் அதற்கான விதிமுறைகள் இதன் மூலமாக உருவாக்கப்படும் போது நாம சொல்றோம் இல்லையா, முடிவெடுத்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னு. அப்ப அந்த செயல்பாட்டு வழிமுறையில நீங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன வழிமுறையை பின்பற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு இங்கு தெரிவிக்கப்படும். இப்ப இதே இது ஒரு சமூக அமைப்பில் மக்களால் இயற்றப்பட்ட ஒரு சமூகத்தில் இயற்றப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கும்போது, உலகெங்கிலையும் இருக்கக்கூடிய தகவல் அறியும் உரிமையினுடைய அடையாளமாக காணப்படும். இப்போ இதன் மூலமாக அரசாங்கங்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய நடவடிக்கைகளை பொதுமக்களினுடைய நடத்தையையும், நிர்வாக சட்டங்களையும் இணைத்து பொறுப்புணர்வுடன் செயல்படுவதற்கு அவங்க முயற்சி செய்றாங்க. அதற்கான வழிமுறைகளையும் அவங்க பின்பற்றுறாங்க. ஊழலை எதிர்த்து போராடுவதற்கான தேடுதல். இது நம்மளுடைய ஆளுமையில் ஒரு ஒரு பண்பு தான். வெளிப்படைத்தன்மைன்னு எப்படி சொல்றோமோ அதே மாதிரி கரப்ஷன் ஃப்ரீ, ஊழலற்ற சமூகம் அல்லது ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப ஊழலை எதிர்த்து நீங்க எப்படி போராடுறது? ரகசியமான அல்லது சீக்ரசி அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் ஊழல் வளர்க்கிறதுக்கு களமா இருக்கிறது அரசாங்கத்தினுடைய ரகசியத்தன்மை. அதுதான் நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டோமே, வெளிப்படைத்தன்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோமே. இந்த நோக்கத்திற்காக தான் அரசாங்கங்கள் நிதி மற்றும் நிர்வாக தணிக்கை, பினான்சியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆடிட்டிங்
இது போன்ற நடவடிக்கைகள செய்றாங்க. ஸோ அப்ப ஆடிட் பண்ணும்போது, இது நமக்கு ஒரு பாடமாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. சமூக தணிக்கை. இது தணிக்கை செய்யப்படும்போது, அவங்க எடுத்த நடவடிக்கைகள் என்ன? அதற்கான விளைவுகளாக பெறப்பட்ட பதில்கள் என்ன? மக்கள் அதன் மூலமாக பயனடைந்திருக்கிறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அதற்கான செயல்முறைகள், செயல்பாடுகளினுடைய உண்மை தன்மை இது எல்லாத்தையுமே நம்மளால சரிபார்க்க முடியும். அப்ப இதெல்லாம் சரிபார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா, யாருமே வேலைய செய்யாம செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்ப அது ஊழலை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு வழியாக கருதப்படுது. அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துவதற்கு எதிராக ஒரு கருவியை உருவாக்குதல். என்னுடைய அதிகாரத்தை நான் தவறாக பயன்படுத்தினேன் அப்படின்னு சொன்னா, அதை எதிர்ப்பதற்கு அல்லது தடுப்பதற்கு என்ன கருவியை உருவாக்கலாம்? பொது கொள்கைகள் அல்லது நிர்வாகத்தினுடைய நீதியை பரவலாக உறுதிப்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் நிதி நிலைமையை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பொது நிர்வாகத்திற்கும் அவசியமான ஒண்ணு. ஆனா, பெரும்பாலான அரசாங்க அமைப்புகள்ல அந்த உத்தரவாதம், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த மாட்டோம், பயன்படுத்த முயற்சி பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதத்த எந்த ஒரு அ வழிமுறைகளையும் பின்பற்றுவதற்கு நிலையான அமைப்பு அல்லது நிலையான வழிமுறைகள் அப்படிங்கிறது இங்கு சொல்லப்படல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அதிகாரிகள் அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அதிகாரங்கள பயன்படுத்தலாம். இது பொதுவா நம்ம பிராக்டிகலா சில சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்ப அதிகாரிகள் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான். ஆனா அவங்க அத எதுக்காக யூஸ் பண்றாங்க? தன்னுடைய சுய லாபத்திற்காக அல்லது சுய விருப்பு வெறுப்பிற்காக அவங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. அது மாதிரி இல்லாமல் பொது நலனிற்காகவும், பொது மக்களினுடைய பயன்பாட்டிற்காகவும், அவங்களுடைய வ பிரச்சனைகளை தீர்க்கிறதற்கான வழிமுறைகளை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் அது செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. நிர்வாகத் திறனை ஊக்குவிப்பதில் உதவிகரமாக உள்ளது. இது தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது நிர்வாகத் திறனை ஊக்குவிப்பதில் உதவிகரமாக இருக்கு. எப்படி நம்ம அப்படி சொல்லலாம்? நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னோம்னா, பல காரணிகள் இது தொடர்பாக மதிப்பீடு செய்யப்படுது. அந்த காரணிகளின் அடிப்படையில் செயல்திறன் அடிப்படை மற்றும் செயல்படக்கூடிய தர நிலைகள் அப்படின்னு இருக்கு. இப்ப இத நாம பின்பற்றும்போது, மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அது திரும்ப திரும்ப முயற்சி பண்ணும்போது, அந்த நிகழ்வு தன்னிச்சையாகவே செயல்பட ஆரம்பிக்கும். இது நம்ம சேவை மனப்பான்மைன்னு சொல்றோம். அப்போ சேவைகளுக்கான உரிமை வேற ஏதாவது நடவடிக்கைகளுடன் இந்த தகவல் அறியும் உரிமையானது தன்னுடைய நிலையை ஒப்பிட்டு இருக்கா? இல்ல ஒத்து போகுதா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிர்வாகத்திறனை மேம்படுத்த இதன் மூலமாக அவங்க முயற்சி செய்றாங்க. முயல்றாங்க. முடிவெடுப்பதுல முதல்லயே சொன்னோம். முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ஆன் டைம் எடுக்கணும். சரியான முடிவு சரியான நேரத்தில் எடுக்கப்படணும். அப்படி முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டால், முடிவெடுக்கிறது தாமதமானால், அந்த காரணத்திற்காக ஒரு பொது அதிகாரி அ அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து முடிவெடுப்பதுல தாமதம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளணும். தாமதம் ஏற்படுறது அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட விஷயமாக இங்க இருக்காது. பொது நிறுவனங்களில் கையாளப்படாது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க எல்லாமே பொதுமக்களோடு அதோட அதிகப்படியான மக்களோட பொறுப்புணர்வுடன் செயல்படுறதுனால, இது நம்மளால தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக இருக்கு. ஒரு ஜனநாயகம் மற்றும் திறந்த சமூகத்தை உருவாக்குது. திறந்த சமூகம்னு சொன்னோம்னா, அகைன் வெளிப்படைத்தன்மையினுடைய ஒரு அங்கம் தான். டிரான்ஸ்பரன்ஸ். ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்களிடம் ஜனநாயகத்திற்கும் அல்லது நிர்வாகத்திற்கும் மக்களுக்கும் இடையில எந்த விதமான ஒளிவு மறைவும் அல்லது ரகசியத்தன்மையும் இல்லாமல் வெளிப்படையாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதற்கு நமக்கு கொடுக்கக்கூடியது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அப்படிதான் நமக்கு சொல்றோம்.
இந்திய அரசியலமைப்பின்படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம், எந்த விதமான வேறுபாடும் காட்டப்படாது அப்படிங்கிறது. அப்போ ஒரு சிறந்த சமூகம் அல்லது ஜனநாயக அமைப்பிலான அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வெளிப்படைத்தன்மை இருக்கணும், தகவல்களை பகிர்ந்து கொள்ளணும், முடிவெடுக்கிறதுல ஜனநாயக பங்கேற்பு இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? இருக்க முடியாது. முக்கியமான முடிவு திடீர்னு எடுக்கும்போது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு அவங்க கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு நம்மளால முடிவுகளை குறித்த நேரத்துல எடுக்க முடியாது. அப்போ குறுகிய காலத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து மக்களினுடைய பங்கேற்பு இல்லாமலும் எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அந்த சூழ்நிலையினுடைய தேவையை பொறுத்து கருதப்படுது. இப்ப அரசாங்கத்திற்கும் குடிமக்களுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு நீண்ட கால கூட்டாண்மை வந்து அவங்க 2 பேத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பிக்கை. நாம ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம். அவங்க நம்ம மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. சோ அப்ப இந்த நம்பிக்கை தான் ஒரு கட்டமைப்பை உருவாக்குது. ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அப்ப நம்பிக்கை அப்படிங்கிறது வெளிப்படை தன்மையில் இருந்து வெளிப்படுகிறது. டிரான்ஸ்பரன்சி கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுல இருந்து தான் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வெளிப்படுத்தப்படுது. சோ பொதுமக்களின் தரப்புல ஒரு தெளிவின்மை அல்லது ரகசியம் இது இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா இந்த திறந்த சமூகத்தை, வெளிப்படையான சமூகத்தை உருவாக்குவதற்கான முக்கிய நோக்கமாக கருதப்படுது. சிவில் உரிமைகளை மேம்படுத்துவதற்கான தேடுதல் என்னது? சிவில் உரிமைகள்னு சொல்லும்போது மக்கள் தன்னுடைய வாழ்வியல்ல பயன்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்ப குடிமக்கள் தகவல் அறியும் உரிமையை பயன்படுத்துறதுனால சமூக தேவைகளுக்கு அரசாங்கம் பதிலளிக்க கூடியதாக இருக்கும். அப்ப ஒரு சமூகமா இருக்கட்டும் அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் குழுவாக இருக்கட்டும், ஊழலுக்கு எதிராகவும் தன்னிச்சையாக நடவடிக்கைகளை அமல்படுத்த மக்களுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. அது மட்டுமல்லாம அரசு முகமைகள் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது அரசு உடைமைகள்னு சொன்னோம் அப்படின்னா அவங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷன், அவங்களுடைய செயல்பாட்டு திறனே வந்து கட்டாயம் வேலை செய்யணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கும்போது சிவில் உரிமைகளை பாதுகாக்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக கருதப்படுது. ஏன் அப்படி சொல்றோம்னா ஒரு விஷயத்தை அமல்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அவங்களினுடைய நிலைகளை ஒப்படைக்கப்பட்ட சில துறைகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலமாக அதை அனுபவித்து வந்த ஒரு சிலர் அவங்களுடைய செயல்களை உயர்ந்த எண்ணத்திற்காக கொண்டு செல்லும் போது இந்த சிவில் உரிமைகளை மேம்படுத்துறது அப்படிங்கிறது சுலபமான விஷயமாக கருதப்படுது. அடுத்தது வறுமையை குறைப்பதில் உதவிகரமாக உள்ளது. வறுமை, பாவர்ட்டி வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வளரும் நாடுகளுக்கு. இப்ப மக்களின் அதிகாரம் அவர்களினுடைய வாழ்வாதாரத்திற்கான தேவைகளை நேரடியாக தொடர்பு படுத்துது. இப்ப என்னுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்துதான் என்னுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. இப்ப இந்தியால தகவல் அறியும் உரிமை அதனுடைய தோற்றம், அவங்களுடைய சம்பளம், ஊதியம், வாழ்வாதாரம் அல்லது நிலங்களை மீட்டெடுப்பதற்காக கிராமப்புற மக்கள் நடத்திய போராட்டங்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் என்ன அப்படின்னு. சமூக நலன் மட்டும் கிடையாது, வறுமை ஒழிப்பு திட்டங்கள், அது சார்ந்த கொள்கைகள், இது எல்லாமே வெளிப்படையாகவும் பங்குதாரர்களினுடைய ஆய்வுகளுக்கு திறந்ததாகவும் செயல்படுவதன் மூலம் வறுமையை ஒழிப்பதற்கு தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்களிப்பாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஏழை சமூகங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஏற்படுத்தப்படும் போராட்டங்கள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய விளைவுகள், அதுல அதிகார நிலைகளில் இருந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து
நம்மளுடைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நம்ம அன்றாட வாழ்வியலில் சந்திக்கக்கூடிய வறுமையை எதிர்த்து போராடுவதற்கும் அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வருவதற்கும் நமக்கு உதவி செய்யுது. அதுக்கு ஒரு முறைய வந்து சொல்லலாம், பொது விநியோக முறை. ஸோ பொது விநியோக முறை, ரேஷன் ஷாப்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளால குறைந்த பணத்தை கொண்டு ஒரு குடும்பம் வாழ்வாதாரத்திற்கு தேவையான உணவு சார்ந்த பண்டகங்களை பெற்றுக்கொள்ள உதவியாக இருக்கு. அரசாங்கத்தினுடைய திட்டங்களை எப்படி திறம்பட செயல்படுத்துறது, அதை எப்படி நீங்க உறுதி செய்வது? சோ அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எதற்காக கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள்னு நம்ம சொல்லுவோம். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். சோ இப்ப இந்த உணவு, வீடு, அதற்கு தேவையான வேலை வாய்ப்பு வேணும்னா அட்லீஸ்ட் பேசிக் எஜுகேஷன் ஆவது வேணும். கல்வி, இது எல்லாத்தையும் வழங்குவதற்காக தொடங்கப்பட்டதுதான் பல மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களினுடைய திட்டங்கள். குறிப்பாக கிராமப்புறங்களில் செயல்படுத்துறதுக்காக நிறைய மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இதெல்லாம் அடிப்படையா வச்சு, சாப்பாடு, வீடு, வேலைவாய்ப்பு, கல்வி, இதை அடிப்படையாக வச்சு நிறைய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதன் மூலமாக நிதி ஆதாரங்களும் நிதி வளங்களும் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இதுல மக்கள் மத்தியில இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லாம எல்லா உரிமைகளும் எல்லா அதிகாரங்களும் சமநிலையில கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒதுக்கீடு அப்படிங்கிறது இங்க ஒரு புது விஷயமா கிரியேட் ஆகுது. அப்ப ஒதுக்கீடு செய்வதற்கான நடைமுறைகள்ல வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஒதுக்கீடுங்கிற பேர்ல ஒரு தரப்பினருக்கு மட்டும் நல்லதோ இல்ல ஒரு தரப்பினரை மட்டும் தாழ்த்தியோ வந்து நம்மளால செயல்படுத்த முடியாது. சோ இப்ப குறிப்பா ஆஹ் ஒதுக்கீடு கடைபிடிக்கிறோம், நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னா அதுல வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் பயனாளிகளுக்கு கல்வி அளிப்பதில் ஆர்டிஐனுடைய பங்கு என்ன? பெனிஃபிஷியரிஸ், பயனாளிகளுக்கு கல்வியை வழங்குவதில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய பங்களிப்பு என்ன? இப்ப தகவல் அறியும் உரிமை சட்டம் நீடித்து இருக்கு. அது ஒரு முக்கியமான அங்கமாக, முக்கியமான பகுதியாக அல்லது கருவியாக செயல்படுது அப்படின்னு சொன்னோம்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அதனுடைய பயனாளிகளுக்கு அல்லது பயன்பெறுவோருக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அது மத்திய அல்லது மாநில திட்டங்களுக்காகவும் இருக்கலாம். அப்போ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய விழிப்புணர்வு, ஒரு கல்வி அப்படின்னு சொல்றது நமக்கு அடிப்படை அறிவை தர மாதிரி பொதுவான விஷயங்களில் மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக செயல்படுது. அப்போ ஒரு அரசாங்கம், அது மத்திய அல்லது மாநில அரசாங்கங்களாக இருக்கலாம், அவங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுல இருந்து ஏதாவது ஏதாவது கேட்கிற மாதிரியோ இல்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ற மாதிரியோ இருந்தது அப்படின்னா அது வளர்ச்சி திட்டங்களுக்கு மதிப்பை வழங்கக்கூடிய வகையில இருக்கணும். இப்ப இன்னும் வந்து இதை நம்ம அப்கிரேட் பண்ணலாம், இன்னும் வந்து இது அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கல்வி அப்படிங்கிறது உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் சேர்க்கை மற்றும் ஆட்சேர்ப்புகளில் வெளிப்படைத்தன்மை, ரெக்ரூட்மெண்ட், பணியாளர்கள் தேர்வாணையங்களில் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பணியாளர்களினுடைய வெளிப்படைத்தன்மை, பணியாளர்கள் தேர்வினுடைய வெளிப்படைத்தன்மை. இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக, இந்த சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து பணியாளர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னா, உயர்கல்வி நிறுவனங்கள் அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்கள், தொழில்முறை கல்லூரிகள்ல அவங்களுடைய மார்க்ஸ் பேசிஸ்ல வெளிப்படைத்தன்மை இல்லை.
தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டும் தான் நம்ம வேணும்னு கேட்கிறோமே தவிர, எல்லா தரப்பு மக்களும் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறது கிடையாது. அப்போ தகுதியானவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல எல்லா நடைமுறைகளும் சரியாக பின்பற்ற முடியுமா? அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஒரு அ ஒரு அ அதிகாரியோ அல்லது சமூக அமைப்பில் அந்தஸ்து வாய்ந்த ஒரு நபரோ, அல்லது பணபலம் படைத்த ஒருவரோ, நமக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, இல்ல அவங்க வீட்ல இருக்கவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, அப்ப அந்த நேரத்துல நம்ம தகுதியை பார்ப்போமா? முடியாது. அதுல சில நிர்வாக சீர்கேடுகளும் நடைமுறையில இருக்கதான் செய்யும். அப்போ இது எல்லாத்தையும் தவிர்த்து வேலை ஆட்சேர்ப்பில், பணியாளர்கள் தேர்வில் நாம வந்து வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் இது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, எல்லா தரப்பு மக்களும் தங்களினுடைய வாழ்வியல் நிலையில் இருந்து, பொருளாதார நிலையில் இருந்து முன்னேற்றம் அடைவதற்கு அது ஒரு முக்கிய பங்களிப்பாக இருக்கும். நிர்வாகத்தை எப்படி நம்ம சீர்திருத்துறது? அதுவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமா. தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது அரசு ஊழியர்களுக்கான பொறுப்பை நிர்ணயிக்கக்கூடிய வழிமுறையை வழங்குதுன்னு சொல்றாங்க. அப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் நமக்கு என்ன சொல்லுது? ஒவ்வொரு அதிகாரியும் தன்னுடைய நிலையில் செயல்பாடுகள் செயல்பாட்டு அதிகாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட அதிகாரம் என்ன, பொறுப்புடைமை என்ன அப்படின்னு அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மையாக மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் போது, அது நிர்வாகத்தை மேம்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்தியால 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் என்ன சொல்றாங்க? ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அதுல என்ன பரிந்துரைகள் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகாரத்துவம், வெளிப்படைத்தன்மை மற்றும் நிர்வாக சீர்திருத்தம். இது 3ம் தான். இது 3த்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்ப விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது 3ம் ஒரு அரசாங்கம், ஒரு நிர்வாகம் முறையாக செயல்படணும் அப்படின்னா, முக்கிய தேவைகளாக கருதப்படுது. மறைமுகமான அடிப்படை அல்லது உரிமைகளுக்கான சட்டப்பூர்வ அடிப்படையை வழங்குது. உரிமைகளுக்கு எப்படி சட்டப்பூர்வமான அடிப்படை இயல்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்படும் போது, அரசியலமைப்பில் இயற்றப்படும் போது, அதற்கு முறையான சட்டப்பூர்வ அங்கீகாரம் அப்படிங்கிறது வழங்கப்படுது. தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது தகவல் அறியும் உரிமை அரசியலமைப்பு விதி 19(1) பிரிவு ஏயின் படி இது ஒரு அடிப்படை உரிமையாகும். தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமையாக கருதப்படுது. ஏன்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் தான் உரிமையின் ஒரு பகுதியாக, அடிப்படை உரிமையின் ஒரு பகுதியாக அறியப்பட்டது. ஆனா இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டமும் அடிப்படை உரிமைகளின் ஒரு பகுதியாக, ஒரு முக்கிய அங்கமாக கருத முடியும். அது மட்டுமன்றி தகவல் அறியும் உரிமை இது சம்பந்தமான வழக்குகளில் தீர்ப்புகள் குடிமக்களுக்கு ஆதரவாகவும் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப குடிமக்களுக்கு ஆதரவாக வழங்கப்படக்கூடிய தீர்ப்புகளின் மூலமாக நிர்வாகத்தினர் கொஞ்சம் கோபம் அடைகிறதுக்கு அது வாய்ப்பாக ஏற்படுத்து. இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய முன்னோடிகள் யாருன்னு சொல்லுவோம். அதனுடைய வெளிப்படைத்தன்மை, அது டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதற்கான இயக்கம், அதனுடைய செயல்பாடுகள் என்ன? இப்ப நிறைய என்ஜிஓஸ் வந்து நிறைய காமன் காசஸ்க்காக, பொது காரணங்களுக்காக நிறைய தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் செயல்பட்டுக்கிட்டு வராங்க. சோ அதுல ஒண்ணுதான் இந்த வெளிப்படைத்தன்மைக்கான இயக்கம். இது வந்து இந்த இயக்கத்தினுடைய பெயர் சொன்னோம் அப்படின்னா மஸ்தூர் கிஷான் சக்தி சங்கதன். இது ராஜஸ்தான்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளினுடைய பிரதிநிதிகளை உருவாக்குறது தான் இந்த திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம்.
ஸோ மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவியின் அடிப்படையில் இந்த திட்டங்கள் வந்து பயன்பெறப்பட்டது. அப்போ ஒரு பொறுப்பான நிர்வாகம், அது ப பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், அல்லது நகரப்புற அர்பன் கவர்னன்ஸா இருக்கட்டும். வெளிப்படைத்தன்மை மூலமாக மக்களுக்கு பொறுப்பான ஒரு நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தி தர்றது அது அவங்களுடைய பொறுப்பாக இருக்கு. இது மட்டும் இல்லாம, இதுல உட்கட்டமைப்பு வசதிகள் கிராமப்புற பகுதிகள்லாம் அது ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இந்த உட்கட்டமைப்பு வசதிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிராமங்களுக்கும், ஒவ்வொரு நிர்வாகத்திற்கும் கீழ் தேவையான ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுது. ஸோ அப்ப அங்க அ உட்கட்டமைப்புன்னு சொல்லும்போது சாலை வசதி, குடிநீர், அ ஸ்ட்ரீட் லைட்ஸ், பள்ளிகள், மருத்துவமனைகள், இது மாதிரியான சில உட்கட்டமைப்பு வசதிகளும் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டு தருது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன? 2004ஆம் ஆண்டு என்னுடைய நாடாளுமன்ற தேர்தல்ல மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு ஆட்சி அமைக்கிறாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு வழிவகுக்குது. இந்த அரசாங்கம் தான் ஆர்டிஐ மசோதாவை 2005ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் ஒரு முன்னோடியாக அறிமுகப்படுத்துறாங்க. 2005ஆம் ஆண்டு மே 11ஆம் தேதி இது மக்களவையிலும், 12ஆம் தேதி மாநிலங்களவையிலும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த மசோதா ஜூன் 15, 2005 அன்று இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று எப்போ நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னா அக்டோபர் 12, 2005 நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இந்த மசோதா 150 திருத்தங்கள் இதுல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 150 திருத்தங்கள் புதிதாக மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டும் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த அரசாங்கத்தால் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு இயற்றப்பட்ட தகவல் சுதந்திர சட்டம் 2002 ஒரு சரியான முறையில மக்களை போய் சென்றடையாம, இல்ல சரியான முறையில அவங்களுக்கு பயன்படாத ஒரு சட்டமாக மாற்றப்பட்டதுன்னு சொல்லப்படும். அது மட்டும் இல்லாம, இது நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களினுடைய அவர்கள் அவங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியாகவும் கருதப்படுது. இது அதிகாரத்துல இருக்கிறவங்க மக்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ளணும், அவங்களோட ஆட்டிடியூட் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்க நாம உறுதிப்படுத்த முடியும். இந்தியால நிர்வாக அமைப்புகள்ல நன்கு வேரூன்றிய பின்பு வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகளில் உள்ள மற்ற நாடுகளுக்கு தகவல் அணுகலை வழங்குவதற்கான ஒரு முன்மாதிரியாக இந்த சட்டம் செயல்படுது. இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் இவங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக செயல்படக்கூடிய சட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ வரைக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டம் அதனுடைய ஆளுமையில் எப்படி செயல்படுது அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு தெளிவு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வலுவான தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்குறதுக்கும், அதுல வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர்றதுக்கும், ஊழலற்ற சமூகத்தை உருவாக்குறதுக்கும், இல்ல ஊழலற்ற நிர்வாக அமைப்பை உருவாக்குவதற்கும், மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதற்கும், பல ஆண்டுகளாக மக்கள் வந்து தங்களுடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக போராடிக்கிட்டே இருக்காங்க. சோ இப்போ ஒரு ஜனநாயக அரசாங்கம் பொதுமக்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கும்போது, அதன் மூலம் மக்களுக்கு தகவல்கள் கிடைக்கணும். அரசாங்கத்தினுடைய வெளிப்படையான நிலை கொண்டு போய் சேர்க்கப்படணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆஹ் எண்ணமாக கருதப்படுது. இப்போ 2வது பகுதி ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்ப உள்ள கால சூழ்நிலையில மக்கள் நீதிமன்றங்களின் மூலமாக தங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாகவே உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். சோ அத பத்தி தான் இந்த பகுதியில 2ஆம் பகுதியில பார்க்க போறோம். என்னன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள், உயர் நீதிமன்றங்களினுடைய தீர்ப்புகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அமலாக்கும் செய்வதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை நமக்கு தந்திருக்காங்க அப்படிங்கிறது. சோ நீதித்துறை அப்படின்னு சொல்லும்போது
அவங்க தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்களோட அதிகார நிலையில வந்து யாருடைய தலையீடுமே வந்து இருக்காது. சோ இந்திய அரசியலமைப்பு வந்து சுதந்திரத்திற்கான எந்த உரிமையும் வெளிப்படையா நமக்கு குடுக்கல. ஆனா, இந்திய அரசியலமைப்பு பகுதி 3ஆம் பகுதியில அடிப்படை உரிமைகளும், 4வது பகுதியில அரசு வழிகாட்டி நெறிமுறை கோட்பாடுகளும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன சொல்றாங்க? அரசியலமைப்பு சட்டம் 19 பிரிவு நம்ம முன்னாடியே பார்த்தோம். 19(1) பிரிவு ஏ அதன்படி பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் தான் அடிப்படை உரிமையாக இருந்துச்சு. ஆனா இப்போ தகவல்களை பெறுவதற்கான உரிமை அப்படிங்கிறது அரசியலமைப்பு முகவுரையில இருந்து வெளிப்படுது. ஏன்? அனைத்து குடிமக்களுக்கும் சிந்தனை மற்றும் கருத்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்துறது தான் அந்த முகவுரையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறையினுடைய முக்கிய சாராம்சம். இந்திய அரசியலமைப்பின் கீழ் தகவல் அறியும் உரிமை இதுவரைக்கும் சில முக்கியமாக குறிப்பிடத்தக்க வழக்குகளில் அல்லது குறிப்பிடத்தக்க கேள்விகளுக்கான வழக்குகளில் நீதிமன்றங்கள் என்ன மாதிரியான தீர்ப்புகள் கொடுத்திருக்காங்க? ஒரு பொறுப்பான அரசாங்கம் லைக் நம்ம இது மாதிரி இந்திய அரசாங்கம் மாதிரி மக்களுக்கு பொறுப்புடைமை உடைய ஒரு அரசாங்கமானது பொது முகவர்களும் அவர்களினுடைய நடத்தையையும் பொறுத்துதான் அமையணும். திரும்பவும் சொல்றாங்க, இங்க ரகசியம் மட்டும் இருக்க முடியும். ஆனா நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு பொது செயலையும் அது எல்லாத்தையும் தெரியப்படுத்துறதுக்கு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. இது மக்களினுடைய பொது செயல்பாட்டில் அல்லது அவங்களுடைய பொது வழித்தடத்தில் வெளிப்படுத்தப்படும் போது ஒவ்வொரு பொது விஷயங்களுக்கும் அல்லது பொது விவகாரங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அந்த விஷயம் குறித்த தகவல்கள் தெரியப்படுத்தக்கூடியதாக அமையுது. அப்ப முதல் வழக்கு, குறிப்பிடத்தக்க வழக்கு, உச்ச நீதிமன்றத்துல எஸ்.பி. குப்தாக்கு எதிராக யூனியன் ஆஃப் இந்தியா 1981. இதுல 7 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. என்ன முடிவு செஞ்சிருக்காங்கன்னா, பொது விவகாரங்கள் தொடர்பான விஷயங்களில் வெளிப்படுத்த வேண்டிய அவசியத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்குறாங்க. என்னது? அரசாங்கத்தின் செயல்பாட்டை பொறுத்த வரைக்கும் தகவல்களை வெளியிடுவது சாதாரண விதியாக இருந்தாலும் அதே இது ரகசியமான தகவல்களை வெளியிடணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனால் பொது நலன் கருதி, பொது நலன் சொல்லும்போது பொதுமக்கள் அல்லது சமூகத்தினுடைய நலன் கருதி கோரப்படும் சரியான தகவல்கள் மட்டுமே அரசாங்கத்திடமிருந்து பெறப்படணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் 7 நீதிபதிகள் கொண்ட குழு வந்து தீர்ப்பு சொல்றாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு எதிரான ஒரு வழக்கிலையும் நவீன அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஜனநாயக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் அமைப்பு குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் விவகாரங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் உரிமை உள்ளது. ஆனா இது சாத்தியமானதுதானா? உச்ச நீதிமன்றத்தின் பல்வேறு விதிகளின் விளக்கம். சட்டத்திற்கு கீழ் அனைவரும் சமம்னு சொல்றோம், எந்த வேறுபாடும் இல்லைன்னு சொல்றோம். தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து பொதுமக்களுக்கு வெளிப்படைத்தன்மை, அரசாங்கத்தினுடைய நிலையை உயர்த்துது, பொறுப்புடைமை ஆக்குது, தகவல்களை பெற்றுக்கொள்றது ஒவ்வொருத்தரினுடைய அடிப்படை கருவியாக இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த சட்டத்திற்கு கீழ், தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு கீழ் இது தொடர்பான வழக்குகளில் நீதிமன்றங்கள் தங்களுடைய வரம்பை எந்த பிரிவின் கீழ் விளக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா பிரிவு 23 கீழ் தெளிவுபடுத்துறாங்க. என்ன தெளிவுபடுத்துறாங்க? எந்த செயல்படும் அல்லது செயல்படக்கூடிய எந்த உத்தரவுக்கும் எந்த நீதிமன்றமும் வழக்கு, விண்ணப்பம் அல்லது பிற நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது. ஏற்படுத்தப்பட்ட வழக்கிற்கோ வழக்கை வழி நடத்துவதற்கோ அதற்கான விண்ணப்பம் செலுத்துவதற்கோ அது சார்ந்த பிற நடவடிக்கைகளுக்கோ
நீதிமன்றங்கள் வந்து வழிவகுக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டத்திற்கு கீழே மேல்முறையீடு செய்யறது தவிர அத்தகைய உத்தரவு கேள்விகளுக்கு உட்படுத்தப்படாது என்பதையும் இந்த பிரிவு தெளிவுபடுத்துகிறது. தகவல் ஆணையத்தினுடைய முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் உரிமை இந்த விதிக்கு இல்லை. அதுதான் ஒரே விஷயம். தகவல் ஆணையத்தினுடைய முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் உரிமை இந்த விதிக்கு, அதாவது பிரிவு 23 படி வழங்கப்படக்கூடிய விதிக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய அரசியலமைப்பு பிரிவு 226, 227 மற்றும் 32 பிரிவுகளுக்கு கீழே தகவல் ஆணையத்தின் முடிவுகளுக்கு எதிராக நீதிமன்றங்கள் மேல்முறையீடு செஞ்சிட்டு இருக்காங்க. இது சட்டப்பிரிவு 226 கீழ் உயர் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு குடிமகனுக்கு உரிமை உள்ளது. அது அவங்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி தீர்வு கொடுக்குறாங்க. இந்திய அரசியல் அமைப்புல 32வது பிரிவின் கீழ் உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். இதுக்கு முன்னாடி இதுலதான் சொன்னோம், தகவல் ஆணையம் வந்து மறுப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா அந்த வந்து கேட்டு பெறுவதற்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க தகவல் ஆணையத்தின் முடிவுகளுக்கு எதிராக நீதிமன்றத்துல நம்ம மேல்முறையீடு பண்ணினோம் அப்படின்னா அதற்கான அணுகுமுறை குடிமக்களுக்கான உரிமை அல்லது அடிப்படை உரிமையை அவங்க பெற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல பிரிவு 8(1)ன் கீழ் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி ஒரு நபரின் நம்பிக்கைக்குரிய உறவில் கிடைக்கும் தகவல், இந்த வார்த்தைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட பயனாளி அல்லது பயனாளிகளை குறிக்கும் வகையில் நம்பிக்கை தன்மையில் அடிப்படையில் செயல்படக்கூடியதை விளக்குவதாக இருக்கு. அப்படித்தானே? ஒரு நபரினுடைய நம்பிக்கைக்குரிய உறவில் கிடைக்கும் தகவல், அவங்க கிட்ட இருந்து பெறப்படக்கூடிய தகவல்களை நான் வந்து வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னா, பயனாளிகளுக்கு அந்த தகவல் தேவைப்படக்கூடிய பயனாளிகளுக்கு வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னா அது நம்பிக்கை தன்மையின் செயல்படும் நபர்களை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த நம்பிக்கைக்குரியவர்களினுடைய செயல்களாக என்ன பார்க்கலாம்? அவங்க பாதுகாக்கப்படக்கூடியவங்களா அல்லது அதன் மூலமாக பயனடையக்கூடியவர்களா என்று எதிர்பார்க்கப்படுது. அதே போல அறக்கட்டளையினுடைய பயனாளிகளை குறிக்கும் ஒரு அறங்காவலர், ஒரு சிறிய உடல் நலம் குன்றியவர், மனநலம் குன்றியவர், குழந்தையை பற்றி குறிப்பிடும் பெற்றோர், இந்த மாதிரி பல்வேறு காரணங்களின் அடிப்படையில நாம ஒரு விஷயங்களை சேகரிக்கும் போது தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 8(1)E இந்த சட்டத்தின் கீழ் எந்த டிசிஷன்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு குடிமகனுக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நாங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, உடல்நலம் குன்றியவர் அப்படிங்கிற காரணத்தை அடிப்படையாக வைத்து அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு தகவல்களையும், அதாவது ரகசியத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டிய எந்த ஒரு தகவல்களையும் குடிமக்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. நம்பகத்தன்மையை கோரும் தகவல், அது ரிசர்வ் வங்கி மறுக்க முடியாத உரிமை. அதாவது ரிசர்வ் வங்கியை எதிர்த்து ஒருத்தர் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் கோரப்படக்கூடிய அனைத்து தகவல்களையும் இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் பிற வங்கிகள், அதாவது பொருளாதார நலன் சார்ந்த அடிப்படையில் பொதுமக்களுக்கு மறுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் இது நம்பிக்கை சார்ந்தது, இன்னொரு பக்கம் இது பிரச்சனையை கிரியேட் பண்ணக்கூடியது. அப்போ ஒரு புறம் மற்ற வங்கிகளுடனான நம்பிக்கை உறவு, மறுபுறம் பொது நலன். சோ நம்பிக்கையான உறவு அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய பண்பே பார்த்தோம்னா நம்பிக்கை மட்டும்தான். சோ இப்ப ரிசர்வ் வங்கி மற்ற வங்கிகளுக்கு இடையே இல்லாத ஒன்று, எந்த ஒரு பொதுத்துறை அல்லது தனியார் துறை வங்கியின் பலனை அதிகரிக்கும். ஆர்பிஐக்கு எந்த சட்டப்பூர்வ கடமையும் இல்லை.
இதனால எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர்களுக்கிடையே அந்த நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்திற்கும் இங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க. இதே நம்பிக்கை வணிக நம்பிக்கைகள் அல்லது வர்த்தக ரகசியங்கள், அறிவு சார்ந்த சொத்து உள்ளிட்ட தகவல்கள். இது 3ஆம் தரப்பினரிடமிருந்து பெறப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது என்னெல்லாம்னு சில உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வினாத்தாள்கள், தீர்வுகள், மாதிரி பதில்கள். இதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் மதிப்பீடு செய்வது தொடர்பான அறிவுறுத்தல்கள் மேல்முறையீட்டாளர்களுக்கு கோரப்படக்கூடிய அதாவது மேல்முறையீடு செய்யும் போது இதெல்லாம் கோருவதற்கு உச்சநீதிமன்றம் அலோவ் பண்றாங்க. மேல்முறையீட்டாளர்கள் அறிவு சார்ந்த சொத்து இருந்துச்சு. அறிவு சார்ந்த சொத்து அப்படின்னா நம்மளுடைய கண்டுபிடிப்புகள். தகவல் வெறும் அறிவுசார் சொத்தாக இருந்தால் பிரிவு 8(1)(d)ன் கீழ் விலக்கு கிடைக்காது. இதன் அடிப்படையில நாம அது அவங்களுக்கு விலக்களிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் அடுத்த நிலை ஒரு கூட்டுறவு சங்கம், அதில் இருக்கக்கூடிய பொது அதிகாரம் எந்த வரையறைக்குள் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி கோரப்படும் போது, இது கேரள கூட்டுறவு சங்கம் 1969 கீழ் பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கம். இது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 2H இன் கீழ் பொது அதிகாரம் என்ற வரையறைக்குள் வருமா, இல்ல அதற்குட்பட்டு கேட்கப்படும் கேள்விகளை பற்றிய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு குடிமகனுக்கு வழங்குறதற்கான கடமை கூட்டுறவு சங்கங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இதில் பதிவு செய்யப்பட்ட இந்த கூட்டுறவு சங்கம் அதனுடைய வரையறைக்குள் வராது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. ஏன்னா அது அவங்க எல்லாமே சொசைட்டி ரெகுலேஷன் ஆக்ட் கீழே போயிடுறாங்க. அப்போ அரசாங்கத்தால் சொந்தமாகவோ அல்லது அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் செயல்படக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் போது அவங்களுக்குன்னு வழங்கப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உயர் நீதிமன்றங்கள் அல்லது உச்ச நீதிமன்றங்களினுடைய தீர்ப்புகள் அமலாக்கத்திற்கு அமல்படுத்துவதற்கு எளிதான கருவியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் அமைப்பின் 12வது பிரிவு அல்லது அதன் கருவிகளின் அர்த்தத்திற்கு ஒரு மாநிலமாக இல்லாத ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம் இதனுடைய பிரிவுகளின் கீழ் அவங்களுக்கு உடைமைக்கு சொந்தமான ஒரு விஷயமாக இருக்கும்போது அவங்க இந்த சட்ட விதிமுறைகளை பின்பற்றி அதற்கான வழிமுறைகளை பெற்றுக்கொள்ளலாமா? தகவல் அறியும் உரிமை சட்டமானது மற்ற அனைத்து சட்டங்களை மாதிரி அதுல திருத்தங்கள் செய்யறதோ இல்ல ரத்து செய்யறதோ ஈஸியான விஷயமாக நம்மளால செயல்படுத்த முடியாது. தகவல் ஆணையங்களினுடைய தன்மை மற்றும் அதனுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவது மட்டுமே அவங்களினுடைய முக்கியமான நோக்கமாக தீர்மானிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம பதிவுகளை மேற்கொள்றோம் அப்படின்றோம், ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் சொல்றோம். ஸோ அதை நம்ம சரியான முறையில பதிவு செய்யப்பட்ட விஷயங்களை பெற்றுக்கொள்வதிலும் அதே சமயங்கள்ல அரசாங்கத்தினுடைய பதிவேடுகளில் இருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் கிடைத்தாலும் அது தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் போது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது சிறந்த வகையில மக்களால் குறிப்பா அரசாங்கத்திடமிருந்து அல்லது அதிகாரிகளிடமிருந்து தகவல்களை பெறுவதற்கு ஒரு முக்கிய தூண்டுகோலாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுவரைக்கும் இன்றைய வகுப்புல நம்ம பார்த்திருக்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் ஆளுமை, அதனுடைய இயல்புகள், தன்மை, அதை எப்படி என்னென்ன காரியங்களுக்காக பயன்படுத்துறாங்க, ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாற்றுறதுக்கு, வெளிப்படைத்தன்மை, ஊழலற்ற அரசாங்கம், இது எல்லாத்தையும் அமைக்கிறதுக்கு ஒரு அமைப்பாக இருக்குன்னு பார்த்திருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து உச்ச நீதிமன்றங்கள் மற்றும் உயர் நீதிமன்றங்களினுடைய தீர்வுகளையும் பார்த்திருக்கோம். இதனுடைய அடுத்த பகுதி நாளைய வகுப்புல சந்திக்கலாம். வணக்கம்.